சேனல்டு மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் லவ்டு ஒன். உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 இந்த ஸ்மைலி, பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர் கேண்டில். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்காக சூஸ் பண்ணுங்க ஸோ தட் ரீடிங் குள்ளர போகலாம். அதே மாதிரி டேரோ பர்சனல் ரீடிங், டேரோ கிளாஸ், மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஸோ எப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, ஸோ உங்களுடைய பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேருமே இதர் ஒரு ட்வின் ஃப்ளேம் பாண்டிங்ல இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு 2 பேருக்குள்ளேயும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கும். உங்களுடைய பர்சன்மே வந்துட்டு உங்க கூட சொல்ற விஷயமும் அதுதான். நான் என்ன யோசிக்கிறேனோ அதே தான் நீயும் யோசிக்கிற. எனக்குள்ளர என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கோ அது உனக்குள்ளரே இருக்கு. உனக்குள்ளர என்ன ஈகோ இருக்கோ அதே ஈகோ எனக்குள்ளரே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு கரண்டா வந்துட்டு உங்களோட பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா. ஏன்னா நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க குழப்பி விட்டுட்டாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மேல அவ்வளவுக்கு அதிகமா நம்பிக்கை வைக்காத, இது வந்துட்டு நாளைக்கு நீ உன்னையவே வந்துட்டு ஒரு உனக்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்ட, ஒரு பவுண்டரிஸோட வச்சுக்கோ, ஓவரா இடம் கொடுக்குற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு சொன்னது அது எனக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்துருச்சு, கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்துருச்சு. என்னோட மைண்ட் செட் முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு சில டைம் நான் நினைக்கிறது வந்துட்டு நானா நினைக்கிறேன், ஒரு சில டைம் மற்றவங்க சொல்றதையுமே நான் நினைக்கிறேன். See, உங்களுடைய பர்சன் பைல் நம்பர் 1 வெரி கிறிஸ்டல் கிளியரா இருக்காங்க, ரொம்ப கிளியரா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. அவங்க என்ன விஷயங்களை தானா நினைக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுமே அவங்க நினைக்கிறாங்கிறது தெளிவா இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நேரடியா வந்து சொல்றதுக்கு அவங்க கண்டிப்பான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனைகள் வரும், இது வேற மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்களுடைய நிறைய எண்ணங்கள் தான் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்லயே, இந்த உறவுகள்லயே நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தேகங்களை கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து அது ஒரு கட்டத்துல வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை ஏத்துக்கிட்டாங்களா பார்ப்போம். இந்த ஒரு உறவு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் மாதிரி தான். நீ என்ன ஆட்டிடியூட் என்கிட்ட காமிக்கிறியோ அதே ஆட்டிடியூட் தான் நானும் காமிப்பேன். ஒரு லிமிட்டு தான் பொறுமையா இருக்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் தான் 2 பேருமே. உங்க பர்சன் நிறைய ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ இருக்கு. ஈகோ அப்படின்னா வந்துட்டு தானா வரல, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்த ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ வேற நிறைய விஷயங்கள் மேல ஆசைகள் வருது, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும், அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு பழையபடி இருக்கவே போர் அடிக்குதே,
ஆனா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல வந்து சரி பண்ணலாமா? முடியும். எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதோ, எந்த இடத்துல யாருனால எந்த ஒரு சூழ்நிலையில அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு தெரியும் எங்க பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு. ஏன்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு ஸ்டார்டிங் என்கிட்ட இருந்து தான் மோஸ்ட்லி ஆரம்பிச்சது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் இப்ப என்கிட்ட இல்ல. இருந்தாலும் அதை செய்யக்கூடிய சூழ்நிலையில நான் இல்ல. வெரி சேஃப் கேம். சரி, அவங்களுக்கு தெரியுது உங்களுடைய பர்சனுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்றது சரியில்லைன்னு தெரியுது. நீங்க சஃபர் ஆகுறீங்கன்னு தெரியுது, அதனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்களா? எஃபோர்ட்ஸ் எடுத்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக பண்றாங்களான்னா இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான மைண்ட் இல்ல. எனக்கு எப்போ மைண்ட் வருதோ அதை நான் செய்யறேன். ஆனா நீங்க உங்க பார்வையில இருந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்களா, ஒரி பண்றாங்களா அப்படின்னா இல்லைன்னு நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லுவீங்க. பட் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு வெளியில வந்து இல்லாத மாதிரி காமிச்சா கூட டீப் ஆள் மனசுக்குள்ளார சம்வேர் வந்துட்டு நீங்க படுற கஷ்டங்கள் வந்து தெரியும். சொல்யூஷன் வந்து எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியும். ஆனா அதை அவங்க எஃபோர்ட்ஸ் அவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ரீசன் இதுக்கான டைம் இல்லைங்கிறதும் ஒரு பாயிண்டா இருக்கு. அதுக்கான சூழ்நிலைகள் அண்ட் ஒரு சில அவுட் சைட்ல இருக்கிற பீப்புள் அதுக்கு வந்து இன்னும் ஒரு சப்போர்ட் கிடைக்கல, அதாவது ஒரு வழிவிடலை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ வெரி கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆன்சர். உங்க பார்ட்னருக்கு நீங்க சஃபர் ஆகிறது நீங்க நினைக்கிற விஷயங்கள் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல இருந்துச்சுன்னா தெரியும். ஓகே, ஸோ பாயில் நம்பர் 1, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பாயில் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பாயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ channeled messages from your loved one. Pile number 2. Okay, the energy is very heavy, very fast and super active la irukku. Paapom reading la eppadi varudhu. Okay, so here comes an apology. First of all வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் ஒரு அப்பாலஜியோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணணும் அப்படின்னு வர மாதிரி இருக்காங்க. அண்ட் சம்வேர் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னரோட மனசுல இருக்கிறதும் சரி, அவங்க வெளியில வந்துட்டு காமிக்கிறதும் ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள். வெரி வெரி டிஃப்ரெண்ட். மனசுல ஒரு விஷயங்கள் நினைப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும், நெகட்டிவா சம்டைம்ஸ் இருக்கும், ஆனா வெளியில வெரி பாசிட்டிவா இருக்கும். ஸ்மைலிங் ஃபேஸ். உங்க பார்ட்னர் உடைய அந்த பர்சனுடைய மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அந்த மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத ஃபேஸ்ல தெரியவே தெரியாது. பட் ஆனா ஏதோ ஒரு அப்பாலஜி, அந்த அப்பாலஜியோட அவங்க வராங்களே, பாப்போம். பைல் நம்பர் 2, மேபி நீங்க வந்துட்டு ஒரு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு சில உங்க பார்ட்னரோட ஒரிஜினல் நிறைய விஷயங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அவங்க நினைச்ச மாதிரி நீங்க இல்ல. ஓகேவா? நீங்க நிறைய விஷயங்கள்ல மாறிட்டீங்க. ஸோ அது அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு அப்பாலஜி கொடுத்தோம்னா சரியாயிடும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்காங்க. ஓகே, நான் எனக்கு சாரி தானே, நான் ரெடி, நான் சொல்றேன். பட் அதுல ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஒரு இன்டென்ஷன்? இது ஒரு நல்ல ஒரு ரீயூனியனுக்கான ஒரு இன்டென்ஷன் மாதிரி தான் காமிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்க நினைச்ச மாதிரி நீங்க இல்ல, இப்போ நிறைய மாறிட்டீங்க. See, look at this reunion. ஸோ ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அவங்க வர மாதிரி இருக்கு. பட் சம்டைம்ஸ் ஒரு ரியல் ஹிடன் இன்டென்ஷன்ஸ் ஆல்சோ வந்து தெரியுது. பிகாஸ் ஐ டேக் திஸ் அன்சீன் அஸ் அ ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாகுமே இதுல இருக்கு. ஓகேவா?
சி பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சன் வந்துட்டு அவங்க எடுக்கிற டெசிஷன் தான். அவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்தா நான் பேச மாட்டேன், எனக்கு வந்து அந்த லவ் இருக்கு, நான் வந்து ஒரு திரும்பி சேரணும்னா நான் சேருவேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். அதுதான் உங்க பார்ட்னருடைய கேரக்டர். ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க மனசுல வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் என்னன்னா ரீயூனியனுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அவங்க சைலண்டா அவங்கள வந்துட்டு வாட்ச் பண்றாங்க, சைலண்டா வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்க லைஃப்ல இருக்கணும் ஒரு பார்ட்டா அப்படிங்கறது வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் வித் அன் அப்பாலஜி. அப்பாலஜில இருந்து, மன்னிப்புல இருந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. பட் நேரடியா வந்து மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னா ஒரு சில பேருக்கு பாசிபிள் இருக்கு, ஒரு சில பேருக்கு மறைமுகமா தான் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் யோர் பார்ட்னர் இஸ் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட், நான் இறங்கி போய் பேசுறதா, நான் போய் மன்னிப்பு கேட்கறதா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து காமிக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் டாமினேட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து காமிக்குது. ஸோ அதனால உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வருவாங்க மறைமுகமா, நீங்களா தெரிஞ்சுக்கணும், நான் வந்து மறைமுகமா சைன் காமிப்பேன், நீங்களா தெரிஞ்சுக்கோங்க, அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ பட் ஆனால் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க பார்ட்னர் வந்து இந்த பர்சன் வந்து ஒரு அப்பாலஜியோட வராங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறும். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரியல். சி லுக் அட் திஸ். பிகாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. டிவைனோட ஒரு பிளான் தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஸ்பிரிட்டோட பிளான் தான் வந்துட்டு டெஃபினெட்லி பிளே பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ இந்த மாற்றங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க நினைச்சிட்டு ஒரு விஷயங்கள் நினைச்சிட்டு வருவாங்க, பட் ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு உங்க பார்ட்னர் வந்துட்டு மனசுல நினைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஐ வாண்ட் டு கம் பேக், திரும்ப வந்து லைஃப்ல வரணும் அப்படின்றது வந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் மறைமுகமா சைன் காமிப்பேன், நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இருக்கு. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கிறாங்க. சரி, உங்க பார்ட்னர் உங்களை மிஸ் பண்றாங்களா அப்படின்னா சம்வேர் வந்து அந்த மிஸ் பண்றாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனா அது உங்களுக்கு வந்து நான் உன்னை மிஸ் பண்றேன் ஆனா நான் நேரடியா காமிக்க மாட்டேன். சரி, தட் கைண்ட் ஆஃப் டாமினேட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அந்த ஒரு ஈகோ வந்து கொண்டு வந்து காமிக்க விடாம தடுக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஆக்சுவலி வந்துட்டு உங்க பார்ட்னர் வந்துட்டு நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதாவது அவங்க லைஃப்ல அவங்க வந்து நான் எடுத்த நிறைய முடிவுகள் தப்பு தான், அது நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நான் எடுத்த முடிவுகள்னால நிறைய இழந்திருக்கேன், அதுதான் அது என்ன அவ்வளோக்கும் பாதிக்கல. ஆனா நீ என் லைஃப்ல இருக்க, ஆனாலும் நம்ம வந்து ஒரு பேச முடியாம லைக் நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். என்னோட லைஃப்பை விட்டு நீ வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஆனா அது எப்படி உனக்கு சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஓகேங்களா? பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்க பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்கு தெரியாம பண்ணியிருக்காங்க, அது ஒரு கட்டத்துல உங்களுக்கு அது தெரிய வந்திருக்கு. ஸோ அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கட்டத்துல மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், அவங்க சொன்ன பொய்கள், அவங்க மறைச்ச விஷயங்கள். ஸோ அது அப்போ அவங்களுக்கு அதோட ஒன்று தாக்கம் தெரியல, பட் ஆனால் அது லேட்டரா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, உங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னருங்கிறது தெரியும். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்துட்டு மனசார ஏத்துக்கக்கூடிய பர்சன் நீதாங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் வந்து அந்த டைம்ல நிறைய பேர் சொன்ன விஷயங்கள், நிறைய காரணத்தால வந்துட்டு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இப்போ வந்துட்டு தேவை, லைக் நீங்க வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஆனா அது எப்படி வந்துட்டு சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து
இப்போ நான் வந்து மாறி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்துட்டு என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு அது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. பட் ஸ்டில் நீ நம்பினா ஓகே, நம்பலைன்னா நான் என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கேன். ஆனா இந்த விஷயங்கள் வந்துட்டு பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஹோப் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கையோட இருக்கேன், இது சரியாகும், அந்த டைம் வந்துட்டு வர்றப்போ என்னால புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் வந்துட்டு சொன்னது கிடையாது. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு என்னை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு சில டைம் நான் அவங்க சொல்றத நான் கேட்கறேன். ஆனா ஒரு சில டைம் வந்துட்டு புரியுது நான் மத்தவங்க சொல் பேச்சுக்கு கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்னு. ஆனா வெளியே வர்றதுக்கான வழிகளை வந்துட்டு நான் ரொம்ப லேட்டா தான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸ்டில் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் உங்ககிட்ட அவங்க சொல்லணும், உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து உங்க பார்ட்னர் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஓகே, வெரி கிளியர். உங்க பார்ட்னருக்கு வந்து தெரியுது வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஆல்சோ ஒரு லேட்டான அந்த கிளாரிட்டி வந்திருக்கு, அவ்வளவுதான். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஆல்மோஸ்ட் இருக்கும். யாரோ தான் வந்து உங்க பார்ட்னர் உங்க மேல லவ்ல இருந்தது உண்மைதான். ஆனா தேர்ட் பார்ட்டி அவுட் சைட் சோர்சஸ்னால தான் வந்துட்டு அவங்க வேற வேற நபர்கள் வெளி சூழ்நிலையினால தான் அவங்க வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு. ஆனா உங்க பர்சன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. உங்களோட குழப்பத்துக்கான ஒரு ஒரு பதிலா கூட இது வந்து இருக்கலாம் பைல் நம்பர் 3. பட் ஸ்டில் வந்துட்டு இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்க இன்னும் குழப்பத்துல தான் இருப்பீங்க. நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க, இன்னும் எச்சாதான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்க பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டில் ஒரு ஹோப் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப வெரி ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஓகேவா, இது வந்து நேரடியாவோ சரி மறைமுகமாவோ சரி அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாமே வந்துட்டு ஒரு லேட் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிற ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு புரிய வருது லேட்டா. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 தட்ஸ் ஆல். தேங்க்யூ. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, குவைட் யூனிக்கா இருக்கு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கினா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு.